வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டுக் டுக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபேண்டசி கலந்த படம்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கும். இப்ப தமிழ்லயும் இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு 3 பசங்களுக்கு ஒரு பைக் கிடைக்குது. அந்த பைக்குக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்றத பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பைக்குக்குள்ள இருக்க ஆன்மா யாரு, எதுக்காக பைக்குக்குள்ள வந்துச்சு அப்படின்ற காரணத்தெல்லாம் இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் இதுல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிராமத்துல இருக்க ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, இந்த மழை எங்க இருந்து பெய்யுது, வானத்துல கடல் இருக்கான்ற மாதிரி கேக்குறா. அதை கேக்குற பாட்டியும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக், அதனால தான் இப்படி நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஊர்லயே கூட ஒரு மேஜிக்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல மேஜிக் நடந்திருக்கா, என்ன மேஜிக்ன்ற மாதிரி இந்த பேத்தி கேக்குறா. இப்ப பாட்டியும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லீலான்ற ஒரு பொண்ணை காணோம் போல. அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, தெரிஞ்சவங்க வீட்ல எல்லாம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. லீலாவை பாத்தியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல பாக்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் செவத்துல லீலான்னு போட்டு ஏதோ எழுதியிருக்கு. லீலா என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன எழுதியிருக்காங்கன்றது தெரியல. லீலான்றது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு 3 பசங்களை காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே கதையில முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. வயசு பசங்கள்ல அந்த மாதிரி படம் கேசட்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த படத்தை தான் ரெகுலரா பாக்குறாங்க. இப்ப அங்கிளுமே என்னடா பார்த்துட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. காட்டணுமான்ற மாதிரி இவங்களுமே அந்த படம் கேசட்டை காட்டுறாங்க. ஆனா பாவீங்களா அப்படின்ற மாதிரி அங்கிள் ஷாக் ஆகுறாரு. லேடிஸ் எல்லாம் குளிப்பாங்கல்ல, அதை 2 பசங்க எட்டி பார்ப்பாங்க. இது இந்த 3வது பையனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. வேணான்ற மாதிரி 2 பேரையும் கண்டிக்கிறாரு. ஆனா அந்த 2 பேர் கேட்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு குளிக்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு குளிக்கிறத எட்டி பாக்குறாங்க. இவங்க 3 பேர்ல தினேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் இருக்கான்ல, நம்ம எட்டி பார்க்கறத வீடியோ மாதிரி எடுக்கலாம், அது மூலியமா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த 3 பேர்ல எல்லோ டிஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு பேரு கார்த்தி அப்படின்றது. இவருமே இதுக்கு சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. எட்டியே பார்க்க கூடாதுன்னு ஒரு பையன் தடுத்தான் பாத்தீங்களா, அவன் பேரு அருண் அப்படின்றது. அவன் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான். ஆனா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சம்மதிக்க வச்சிடுறாங்க. இப்ப அருணோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அப்பா கிட்ட கேமரா வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை வச்சு ஷார்ட் பிலிம் தான் பண்ண போறோன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் எவ்வளவு ஆகும்னு கேக்குறாரு. 30,000 ரூபாய்னு சொல்றாங்க. அவ்வளவு காசெல்லாம் என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போது இல்ல, அந்த விஷயத்த முன்ன இருந்து நீங்க நடத்துங்க, உங்களுக்கு கலெக்ஷனா காசு கிடைக்கும், அதை வச்சு விருப்பப்பட்டதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. சிலையை நம்ம வீட்டு வாசல்ல தான் வைக்கணும்னு சொல்றாரு. இப்ப பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் திருவிழாக்கு வண்டிலாம் தருவாரு. சிலையை இவர் வீட்டுக்கு பக்கத்துல வைக்காம வேற வீட்டுல வச்சிருக்காங்கல்ல, அதனால இவர் வண்டிலாம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த பசங்க சிலையெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சின்ன சிலையா தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட வண்டி கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அருண் அப்பா கிட்ட கேக்குறான். அவர் வீட்டுக்கு பக்கத்துல சிலையை வைக்கல, அதனால தான் இப்படி பண்றாரு, நீங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா இந்த 3 பேர்ல கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான்ல, இந்த பையனோட தாத்தா ஒரு பழைய பைக்கை வச்சிருக்காரு. அந்த பைக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி கார்த்தி கேக்குறாரு. வேற வழி இல்ல, அதுதான் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி மத்த 2 பசங்க சொல்றாங்க. இப்ப தாத்தாவோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பைக் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு, ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு அண்ணனை வர வச்சு இவங்க செக் பண்ண சொல்றாங்க. அவருமே செக் பண்ணி ரெடி பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த பைக்கே ட்ரை சைக்கிள் மாதிரி மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏற்பாடுலாம் பண்றாங்க. இந்த பைக்கை டுக் டுக்னு சொல்லுவாங்க போல, அதுதான் படத்தோட டைட்டில். ஆக்சுவலா இப்ப ஊர்வலம் கொண்டு போனோம்ல, இதை வச்சு இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காணிக்க மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் காசுலாம் கிடைக்குது. ஆனா இவங்க நினைச்ச அளவுக்கு காசு கிடைக்கல. மேற்கொண்டு சேர்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் அருண் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கு. அருண் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பைக்கோட ஹெட்லைட் இருக்குல்ல ஆன் ஆகுது. அந்த வெளிச்சம் பட்டு இவருமே கண் முழிச்சிடுறாரு. எப்படி ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யாராவது தெரியாம ஆன் பண்ணிருப்பாங்க, ஆஃப் பண்ணிடலாம்னு ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப காலையில எந்திரிச்சு பாக்குறாரு, பைக் விட்ட இடத்துல காணோம். எங்க போச்சுன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா பைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல திரும்பின மாதிரி நின்னுட்டு இருக்கு. இதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிட்ட சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ப மாட்டாங்க. வேற யாராவது திருப்பி விட்டுருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரும் திருப்பி விடலடா, அதுவே திரும்பி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா இதை நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு குளிக்கிற டைமா இருக்கும், அதனால ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்க கூடாது இல்ல, அதனால அருணும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவனுங்க 2 பேருமே பார்த்துட்டுலாம் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பைக் ஆரன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஆரன் அடிக்குது போல அப்படின்ற மாதிரி அருண் வேகமா ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே ஓடி அந்த இடத்துக்கு வராங்க. அருண் அந்த இடத்துல ஆரன் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சதா நினைச்சிருப்பாரு. பார்த்தா பசங்க தான் அடிச்சிருக்காங்க.
நீங்க எதுக்காகடா இங்க வந்தீங்க போங்கன்ற மாதிரி அடிச்சு அந்த பசங்களை துரத்தி விடுறாங்க. இந்த பைக்ல கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி அருண் யோசிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி நைட்டு தூங்க மாட்டாரு. இந்த பைக்கையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அசந்தி இவர் தூங்கிடுறாரு. காலையில முழிக்கிறாரு. பைக்கு இடம்லாம் மாறாம நார்மலா நின்னுட்டு இருக்கு. பரவாயில்லப்பா நார்மலா நின்னுட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப சோம்பெல்லாம் முறிச்சிட்டு இருக்காரு. இப்ப லைட்டா வெயில் வர ஆரம்பிக்குது. வெயில் வந்தோன்னா பைக் இருக்கு பாத்தீங்களா, ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு திரும்பிட்டு இருக்கு. இதை இவர் கண்ணால பாத்துறாரு. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அடியில ஏதாவது மோட்டர் கீட்டர் இருக்கான்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா மோட்டர் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப திரும்பி 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு என் வீட்லயே தூங்குங்க நம்புவீங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா வெயில் வந்ததுக்கு அப்புறம் தானே அது நடந்தது. அதனால 7 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணுவோன்ற மாதிரி செட் பண்ணிடுறாரு. இப்ப காலையில சமயமோ இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெயில் இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது. வெயில் வந்தோட இந்த பைக் இருக்கு பாத்தீங்களா, வெயில்ல படக்கூடாதுன்ற மாதிரி திரும்பி கொஞ்சம் தள்ளி நிக்குது. இத கண்ணால பார்த்த ஃப்ரெண்ட்ஸுமே ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. பைக் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது இல்ல, இதை வச்சு காசு சம்பாதிக்கலான்ற மாதிரி அருண் சொல்றாரு. நம்ம கடைசியா கடவுளை கூட்டு போனோம்ல, கடவுள் தான் இதுக்குள்ள வந்துட்டாருன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லலாம், பாக்குறதுக்கு காசை வசூலிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பைக் ஆட்டோமேட்டிக்கா தலையாட்டுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரும்புது. என்ன ஆட்டோமேட்டிக்கா திரும்புதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு தான் அது பதில் சொல்லுதுன்னு இவங்களுக்கு தெரியுது. லெஃப்ட் சைடு திரும்பினா நோன்னு அர்த்தம், ரைட் சைடு திரும்பினா ஆமான்னு அர்த்தம் போல. இவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த மாடு பெண் கண்ணு போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இது கடவுள் மாதிரி, இது கிட்ட கேட்டா பதில் கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த பெரியவரும் முதல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, என்னோட மாடு பெண் குட்டி போடுமான்னு கேட்கிறாரு. போடாதுன்ற மாதிரி அது தலையாட்டுது. இவரோட முகம் மாறிடுது. சரி இந்த வருஷமாவது என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்கிறாரு. ஆகும்ன்ற மாதிரி தலையாட்டுது. இதை கேட்கிற பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. சரி ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் பரவிடுது. எல்லாருமே மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துடுறாங்க. அப்பாவாலேயே இந்த விஷயத்த நம்ப முடியல. இது பைக் ஆட்டோமேட்டிக்கா திரும்புமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சொன்னது மட்டும் நடக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி பசங்க யோசிக்கிறாங்க. கரெக்டா வெயில் வருது. அந்த பைக் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பைக் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஒரு பூஸ்டிக்காவை எடுத்துட்டு வந்து உடைக்கிறாங்க. உண்மையிலேயே கடவுள் தான் இருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு கேள்விதான் கேட்கணும், அதே சமயம் கண்டிப்பா காணிக்க போடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அது மூலியமா இவங்களுக்கு காசு கிடைக்குது. இதெல்லாம் ஊர்ல இருக்க அந்த பெரிய மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பசங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்றாங்க, சீக்கிரமே மாட்டுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பசங்க இதை வச்சு பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு கோவம் வருது. இவருமே மெக்கானிக் வேலைலாம் தெரிஞ்ச ஒரு பெரியவரை கூப்பிடுறாரு. நீ போய் செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பெரியவருமே ஏத்துக்கிறாரு. நான் பூஜை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பைக்குக்கு பக்கத்துல வந்துடுறாரு. பைக்ல ஏதாவது வேலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. எதுவுமே இவரால கண்டுபிடிக்க முடியல. இந்த பசங்க செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. பெரியவரே நாங்க எதுவுமே செட் பண்ணல, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போகும்போது மட்டும் அந்த பெரியவர் வித்தியாசமா ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. இப்ப அருணும் கார்த்தியும் இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. தினேஷ்ன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, கிடைச்ச காசு மூலியமா ஒரு போனை வாங்கியிருக்கான். குளிக்கிறத இந்த வாட்டி படம் பிடிக்கலாம் வான்ற மாதிரி கார்த்தியை கூப்பிட்டு இருக்கான். அருணுக்கு தெரியாம போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அருண் பிஸியா பாட்டு கேட்டுட்டு இருக்காருல, இவங்க சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. இப்ப குளிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் யாராவது வராங்களா பாக்குறேன், நீ வீடியோ எடுன்ற மாதிரி கார்த்தி சொல்றான். இப்ப தினேஷ்மே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சமயம் ரூம்குள்ள வித்தியாசமா ஏதோ நடக்குது. அதாவது அந்த வண்டி இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எதுக்காக வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அருண் யோசிக்கிறது. இப்ப ஸ்டார்ட் ஆன வண்டி இருக்குல்ல, வேகமா போகுது. இவருமே எங்க போகுதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி வேகமா துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த 2 பசங்க திருட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த பைக் வந்து நிக்குது. அது மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் அருண் பார்த்துடுறாரு. இப்ப அருண் இருக்காருல, தினேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏண்டா நமக்கு தான் இப்படி காசு வருது இல்ல, அதை மீறியும் எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆனதா அந்த பெரியவரும் பார்த்திருப்பாரு. இப்ப அந்த பெரியவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி சாமிலாம் அதுக்குள்ள இல்ல, ஏதோ ஒரு ஆன்மா தான் அதுக்குள்ள இருக்கு, அந்த ஆன்மா உங்களை விடாது, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 3 பேருக்கு செம்மையா பயம் வந்துருது. இப்ப 3 பேருமே திரும்பி ஆட்டோக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு சில மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இங்க ஆன்மா இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பென்சில் மூவ் ஆகுது, எஸ்ல போய் நிக்குது. இத பாக்குற இவங்க பயந்துடுறாங்க. இப்ப திரும்பி அந்த வண்டி இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வண்டி இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல நின்றுது. என்ன வண்டி நின்றுச்சுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் பெட்ரோல் காலியா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது.
பெட்ரோல் காலியானதுனால தான் நின்றுக்கு போல, இதுக்கப்புறம் பெட்ரோலே போடக்கூடாது, இந்த வண்டியை நம்ம யூஸே பண்ண தேவையில்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எங்க எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு வந்து வண்டியை விடுறாங்க. இது மூலியமா இவங்க நிறைய சம்பாரிச்சாங்கல்ல. இப்ப தினேஷ் என்ன பண்றாருன்னா, இது உனக்கு சேர வேண்டிய ஷேரு, வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு 500 ரூபாயை மட்டும் அந்த இடத்துல வச்சிடுறாரு. கிளம்பலான்ற மாதிரி கதவை சத்திட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நல்ல வேலை பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு, அப்படி இல்லைன்னா நம்ம கதை என்ன ஆயிருக்குமோ தெரியலன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஊர் பெரிய மனுஷனை நமக்கு காட்டுறாங்க. பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுச்சுல, அதை பத்தி ஆளுங்க சொல்றாங்க. அந்த பசங்க ரொம்ப ஆடிட்டாங்க, அவங்கள விடக்கூடாது, நீ போய் பெட்ரோலை ஃபில் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆள் கிட்ட சொல்றாரு. இந்த ஆள் இருக்காருல, அந்த இடத்துக்கு வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது 500 ரூபாய் மேல வந்து விழுது. இவங்க வச்சுட்டு வந்த காசுன்னு தெரிய வருது. இது எப்படி இங்க வந்தது, அப்ப வண்டி அங்க இல்லையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா ஓடி அந்த இடத்துல செக் பண்றதுக்காக போறாங்க. அப்பதான் வண்டி அந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. அச்சோ, வண்டி எங்க போச்சு, நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி அருணோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்கதான் வண்டி இருக்கு. அந்த வண்டி இவங்களை சாவடிச்சிருமா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. நாங்க அன்னைக்கு பண்ண தப்ப இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை எதுவுமே பண்ணாத, எங்களை எதுவுமே பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பண்ண மாட்டேன்ற மாதிரி அது பதில் சொல்லுது. இந்த வாட்டி லைட் அடிச்சு பதில் சொல்லுது. எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுதுல, அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இறந்து போன யாரோ இந்த பைக்குள்ள இருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. இந்த பைக்கும் ஆமான்ற மாதிரி சொல்லுது. நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி இந்த தினேஷ் கேள்வி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி பதில் வருது. எப்படா பொண்ணுன்னு கண்டுபிடிச்சன்ற மாதிரி மீதி 2 பேர் கேட்கிறாங்க. இல்ல, பொதுவா பொண்ணுங்க தானே பேயா வருவாங்க, அதனால தான் கேட்டேன்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. மேற்கொண்டு இந்த பசங்க நிறைய கேள்வி கேட்கிறாங்க. நீ இந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணான்னு கேட்கிறாங்க. அதுவும் ஆமான்ற மாதிரி சொல்லுது. சரி, உன் வீட்டுக்கு கூட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க. கூட்டு போறன்ற மாதிரி அது லைட் அடிக்குது. இப்போ வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளை ஏற சொல்லுது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டியில ஏறுறாங்க. இப்போ வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. எங்க கூட்டு போது பாப்போன்ற மாதிரி இவங்களுமே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் சந்தோஷமா ஒரு வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியே இவங்க ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே இந்த வண்டியை பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல, ஆனா இவங்க மட்டும் வண்டியை பாக்குறதுக்காக வந்திருக்கவே மாட்டாங்க. ஊர்ல இருக்கவங்களை ஏமாத்தினது பத்தாதுன்னு எங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கேட்கறாங்க. இந்த 3 பசங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. இது உங்க பொண்ணா, உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றது பேரண்ட்ஸ்க்கே தெரியல, எங்களை விட்டுட்டு போயிட்டா, இப்ப எதுக்காக அதெல்லாம் கேக்குறீங்கன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இந்த பசங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. இறந்து போனது கூட பேரண்ட்ஸ்க்கு தெரியல போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்பலான்ற மாதிரி வண்டியை எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்குவான்ற மாதிரி கேக்குறாங்க. தாராளமா கேட்டுக்கோங்கன்ற மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணு நல்லபடியா தான் இருக்காளான்னு கேக்குறாங்க. நல்லபடியா தான் இருக்காங்கன்ற மாதிரி அது தலை ஆட்டுது. அம்மா கிட்ட சொல்லி கஷ்டப்பட்ட விரும்பல போல, அதனால தான் இப்படி சொல்லுது. இப்ப பசங்க வண்டியை தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. நீ இறந்து போனது கூட உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பேயும் இருக்காங்கன்னு சொல்லுது. சரி, அவங்க கிட்ட கூட்டு போன்ற மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. இது மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குமே காணாம போனது தான் தெரியுது, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. நீ எங்களோட லீலாவான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி பைக்கு பதில் சொல்லுது. இப்பயும் நம்பலனா லீலாக்கு மட்டும் தெரிஞ்ச கேள்வியை கேளுங்கன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல, எங்க மீட் பண்ணுவோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ லீலா இருக்காங்கல்ல, பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதனால தான் இந்த 3 பசங்களுக்கு சுத்தமா தெரியல. இப்ப லீலா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பசங்க அதை நேரடியா பாக்குற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லீலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கெலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டியூஷன் சார் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாரு. இந்த டைம் லீலா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் எப்ப பாரு உங்களுக்கு டேபிள்ஸே தான் எடுத்துட்டு இருப்பாரு. நான் வேற சில முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அன்னைக்கு சாரின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன்ல, இன்னைக்கு வேற ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். தேங்க்யூன்ற வார்த்தை. இந்த தேங்க்யூவை எப்பெல்லாம் தெரியுமா நீங்க சொல்லணும், உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்கல்ல, உங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தராங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்யூலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சார் வராருன்னு தெரிஞ்சோன்னா சாரை கலாய்ச்சிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் இங்க இருந்து ஓடிடுறாங்க. இந்த 3 பொண்ணுங்க ஓடிட்டு இருக்காங்கல்ல, அப்ப நிறைய பகுதியை கிராஸ் பண்ணி போறாங்க. அங்கங்க டைகிராம்லாம் வரைஞ்சிருக்கு. அந்த டைகிராம்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, லீலாவா தான் இருப்பாங்க. வரைஞ்சவன் முழுசா வரையாம துண்டு துண்டு பாகமா தான் வரைஞ்சிருக்கான். அதனால தான் மத்தவங்களுக்கு தெளிவா தெரியல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெளிவா தெரியுது. எவன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டு இருக்கான். இப்பயும் உன்னோட அப்பா கிட்ட சொல்லு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா லீலா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க.
நல்லா வரைஞ்சிட்டு இருக்கான், வரையட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லீலாக்கு லவ் கிவன் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா லீலாக்கு வசந்த்ன்ற ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். இவங்க 3 பேர் காலேஜுக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த டைம் பைக்ல வந்து அவர் சீன் எல்லாம் போடுவாரு. அவருக்குமே லீலாவை பிடிக்கும் போல, அதனால தான் லீலா முன்னாடி சீன் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்பதான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த சமயம் கரெக்டா அந்த வசந்த் வந்துடுறாரு. சீன் போடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நேரடியா பேசிடணும் அப்படின்ற மாதிரி லீலா நினைக்கிறாங்க. அவர் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது இவங்க லிஃப்ட் கேட்கிற மாதிரி கையை நீட்டுறாங்க. அவருமே என்ன லிஃப்ட் எல்லாம் கேட்கறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. உங்க பைக்ல என்ன ரவுண்டு கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரு 2 வாட்டி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கும் சந்தோஷமா இருக்கு, லீலாக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்ப லீலா வீட்ல இருக்கும்போது ஆரன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வசந்த் தான் வந்திருக்காருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வசந்த பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்புக்காக இருக்காங்க. லீலா மட்டும் போய் வசந்த் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பைக்கே என்னோட அப்பா கிட்டயும் இருக்கு, ஓட்ட சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்லி தரேன்ற மாதிரி வசந்த் ஏத்துக்கிறாரு. இப்ப வசந்த் இருக்கார்ல, இவர் பைக் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு சொல்லி தந்துடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க 2 பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாப்புக்காக கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்க மேல கைய வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இல்ல, இன்னைக்கு நான் பீரியட்ஸ்ல இருக்கேன், மேலலாம் கைய வைக்க கூடாது, நான் வெளியே இன்னைக்கு வந்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. லீலா, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? அதெல்லாம் எப்பயும் மாறிடுச்சு. பெண்கள் இந்த சமயத்துல வீட்டுல தான் இருக்கணும்னு இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தாராளமா பண்ணலாம், ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சந்தோஷமா பறக்கலான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நிறைய புக்கெல்லாம் படிக்கிறேன்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவங்களுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு முத்தம் கொடுங்கன்ற மாதிரி கண்ணத்தை பக்கத்துல கொண்டு வராங்க. இவருமே இவங்களுக்கு முத்தம்லாம் தராரு. இவங்க 2 பேருமே நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் இவங்களுக்கு பீரியட்ஸா இருக்கும். இவங்க வீட்டுல இல்லாம எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த நாள் எதுக்காக நீ வெளியே கிளம்பிட்டு இருக்க? வீட்டுல ஒரு வாரமா உட்கார வேண்டியதுன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஆக்சுவலா வசந்த் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா, பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம ஃப்ரீயா சுத்தலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நல்லாவே பைக் எல்லாம் ஓட்ட கத்துக்கிறாங்க. வசந்த் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்ல, இவங்களை பாக்குறதுக்காக தான் நடுவுல வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் வேணா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஒன்னாலாம் முடியாதுமான்ற மாதிரி சொல்றாரு. ஏன் முடியாதுப்பா, ஸ்டார்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணி தந்துடுறாங்க. அப்பா ஆச்சரியப்பட்டுக்கிட்டே கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் அம்மாவும் கவனிச்சிருப்பாங்க. நீ எதுக்காக பையன் மாதிரி நடந்துக்கிற, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்ற மாதிரி சொல்றாங்க. ஏம்மா பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே ஊர்ல எல்லாருமே உன்னை வாயாடின்னு சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சுக்கோ, ஊர் வாயில தான் விழ வேண்டி இருக்கும், இந்த மாதிரிலாம் நீ பேசாது அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ்லாம் பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் வசந்த் ஆரன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன நைட்டு நேரம் இவர் வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸ்க்கு தெரியாம சைலண்டா இவங்க வெளியே வந்துடுறாங்க. அங்கதான் வசந்த் நின்னுட்டு இருக்காரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனால தான் வந்தன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாராவது பாத்திர போறாங்கன்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. ஆனா தள்ளி விட்டது தப்புன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரும் இல்லைன்றது தெரியுது. இப்ப பக்கத்துல வந்து கட்டி பிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாரு. சீக்கிரமா வீட்டுல பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சரி இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் கிடையாது. ஆனா வீட்டுல எதிர்த்து பேச முடியல, அதனால அமைதியா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காக பேசணும்ன்ற மாதிரி ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா இருக்காருல, இந்த இடத்துல எல்லாம் பேசாதமா போன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பொண்ணுக்கெல்லாம் விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா சொல்றாரு. அவ சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. ஃப்ரெண்டுக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்ல, ஆனா அப்பா முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, அதனால எல்லாரும் முன்னாடியே எனக்கு கல்யாணத்துல விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீலாவோட முகமே மாறிடுது. இப்ப அப்பா கூட சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இந்த 3 பசங்க ஷாக்கிங்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல குடிசை மாதிரியான இடத்துல தானே பாத்ரூம் இருக்கும், அந்த மாதிரி பாத்ரூம்ல லீலா குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு சின்ன பையன் எட்டி பாக்குறான். இந்த பையனுக்கு பெருசா விவரம்லாம் இல்ல. இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அளவு எல்லாத்தையும் இவன் கையை வச்சு நோட் பண்ணிட்டு இருக்கான். யாரோ கொஞ்சம் கொஞ்சமா லீலாவை வரைஞ்சாங்கல்ல, இந்த சின்ன பையன் தான் அப்படி வரைஞ்சிருப்பான். ஆக்சுவலா தேங்க்யூன்றது சொல்லி தந்தாங்கல்ல, அந்த இடத்துல இந்த சின்ன பையனுமே இருந்திருப்பான். இப்ப சின்ன பையன் பார்த்த விஷயத்த வரையலாம்னு நினைக்கிறான். இவங்கள நியூடா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வரைஞ்சிடறான். இப்பதான் மொத்தமா வரைஞ்சிருக்கான். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.
அப்பவும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. யாருன்னு தெரியுதா? உன் பொண்ணை தான் யாரோ வரைஞ்சிருக்காங்க. பொண்ணா அடக்கொடக்கமா வீட்லயே இருக்கணும், எப்ப பாரு வெளியே சுத்திட்டு இருந்தா, எல்லார்கிட்டயும் ஓவரா வாய் பேசினா, அதனால தான் இந்த மாதிரி யாரோ வரைஞ்சிருக்காங்க போலன்ற மாதிரி ஊர் மக்கள் பேசுறாங்க. இத பாக்குற அப்பா இருக்காருல, இப்ப வேகமா பைக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. ஊர்ல நடக்கிறத பத்தி அம்மாக்கும் தெரிய வந்துருது இல்ல, பொண்ணை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. இதுக்காக தான் வெளியே தேவையில்லாம சுத்தாத, எல்லார்கிட்டயும் வாய் அடிக்காதன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா ஊர் மக்கள் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இப்படி நடந்ததுக்கு நீ மட்டும் தான் காரணம்ன்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதனால இதுக்கப்புறம் வெளியெல்லாம் போகாதுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வேக வேகமா போனது பெயிண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. அதை அழைக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து அது எல்லாத்தையும் அழைச்சிடுறாரு. ஊர் மக்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல, இல்ல லீலா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்லயே அடைஞ்சு கிடப்பாங்க. வசந்த் இருக்கார்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த இடத்துல இருந்து ஆரன்லாம் அடிக்கிறாரு. இவங்க தான் வெளியே வரது இல்லல்ல, கடைசி வரைக்கும் வெளியே வரமாட்டாங்க. பிரசன்ட்ல லீலாவும் பைக்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டாங்க. அதே மாதிரி இந்த பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பசங்களும் யார வரைய இதே தப்ப பண்ணவங்க தானே, அதனால தான் ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல லீலா அம்மா கிட்ட சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்ததுல என் தப்பு என்னமா இருக்கு, நான் எதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நான் வீட்டுக்குள்ள இருக்க விரும்பலமா, வெளியே போகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்பாவும் வந்து கவனிக்கிறாரு. பொண்ணோட நிலைமையை நினைக்கும் போது இவருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா வெளியே போன அப்பாவால சொல்ல முடியல, அமைதியா போயிடுறாரு. இவங்க சோகமா இருக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து இவங்க பக்கத்துல உட்காருது. அந்த பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல இருக்காம பறந்து பறந்து போயிட்டு இருக்குல்ல, இப்ப இவங்களோட பாய் ஃப்ரெண்டான வசந்த் சொன்னது இவங்களுக்கு தோணுது. பேசாம நம்ம வெளியே போலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்பா பைக்கை விட்டுட்டு போயிருக்காரு. அம்மாவுக்கு தெரியாம பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட டைகிராம் வரைஞ்சிருந்ததுல, அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஊர் மக்கள் எல்லாருக்குமே பதில் சொல்ற மாதிரி இந்த விஷயம் இருக்கணும், அந்த மாதிரி எழுதலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி பை லீலான்ற மாதிரி கீழே எழுதிடுறாங்க. இப்பதான் பொண்ணு வீட்டுல இல்லைன்றது அம்மாக்கு தெரிய வருது. பொண்ணு ஜாலியா பைக்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பொண்ணு எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்காங்க. இததான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் மழை பெஞ்சதுல லீலா என்ன எழுதுனாங்கன்றது அலைஞ்சிருக்கும். லீலா என்ன எழுதுனான்றது தெரியலையன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அப்படி லீலா என்னதான் எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி இந்த 3 பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட எப்படி பைக் வந்தது அப்படின்ற மாதிரி கார்த்தி யோசிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா தாத்தா அந்த வழியா சைக்கிள்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. லீலா பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிருப்பாங்க. லீலாவோட பாடி எதனால கிடைக்கலன்றது நமக்கு தெரியல. தாத்தா அந்த பைக்கை எத்துக்கலான்ற மாதிரி அந்த பைக்கை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாரு. அந்த பைக்கு தான் பழசாய் கார்த்திக்கு கிடைச்சிருக்கும். அவங்க என்னதான் எழுதுனாங்கன்றது அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஆமா இல்லன்னு மட்டும் தான் அவங்களால பதில் சொல்ல முடியும். என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த அருண் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க யார் மேலேயாவது கோவமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. யாரையாவது பழி வாங்கணும்னு இருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம இவர் கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த 3 பசங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அருணுக்கு ஏதோ தோணுது. சட்டுன்னு அருண் முழிச்சிடுறாரு. அவங்க என்ன எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. என்னன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. அதை நேரடியா நான் செவத்துல எழுதுறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அருண் இருக்காருல, அவங்க எழுத நினைச்சதை எழுதிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுமே என்ன எழுதியிருக்காருன்றத பாத்துடுறாங்க. காலையில லீலாவோட பேரண்ட்ஸ் முழிச்சு வெளியே வராங்க. பார்த்தா பொண்ணோட போட்டோக்கு மாலை பொட்டெல்லாம் வச்சிருக்கிறது தெரிய வருது. யார் இதை பண்ணான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்க தான் வந்து பண்ணிருக்காங்க போல. அப்போ பொண்ணு இறந்து போயிட்டாளான்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் ஒரு சவத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸுமே வந்து அந்த சவத்தை பாக்குறாங்க. அங்க தேங்க்யூ தான் எழுதியிருக்கு. இந்த விஷயத்தை தானே நீங்க எழுத நினைச்சீங்கன்ற மாதிரி லீலாவை பார்த்து அருண் கேட்கிறாரு. லீலாவும் ஆமான்ற மாதிரி லைட் அடிச்சு பதில் சொல்றாங்க. ஆக்சுவலா ஊர் மக்கள் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க என்னன்னாலும் பேசிக்கோங்க, நீங்க பேசுறதை கேட்டு நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க மாட்டேன், பட்டாம்பூச்சி மாதிரி ஃப்ரீயா சுத்துவேன்றத சர்காஸ்டிக்கா சொல்றதுக்காக தான் தேங்க்யூன்னு எழுதியிருப்பாங்க. இப்ப லைட் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்த முதல்ல பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் பாக்குறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி பைக்ல இருந்தது கடவுள் இல்ல போல, லீலா போலன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப லீலா இருக்காங்கல்ல, பட்டாம்பூச்சி மாதிரி மாறி இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. லீலா போயிட்டாங்களேன்ற மாதிரி இந்த 3 பசங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப லீலா ஒரேடியா போயிட்டாங்களான்ற மாதிரி இந்த பேத்தி கேக்குறா. இல்லன்ற மாதிரி இந்த பாட்டியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. திரும்பி இந்த பசங்க பேய் இருக்கான்றதை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது எஸ்ன்ற மாதிரி காட்டுது. இந்த பசங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பைக்குக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இந்த 3 பசங்க பைக்ல வெளியே வந்திருக்காங்க போல. ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர பைக்ல வேற ஒரு நபர் வந்திருக்காரு. பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பைக் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா தலையை திருப்பி இந்த பைக்கை பாக்குது. நமக்கு வசந்துக்கு என்னாச்சுன்னே தெளிவா காட்டல பாத்தீங்களா. ஆக்சுவலா வசந்தும் இறந்து போயிருக்காரு. அந்த பைக்கு தான் இதுவா இருக்கும். வசந்த் தான் இவங்களை பாக்குறாருன்ற மாதிரி காட்டுறாங்க.
பாட்டி வசந்துக்கு அப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பேத்தி கேக்குறா. அது ஒரு பெரிய மேஜிக்கு, இன்னொன்னு வாட்டி பாட்டி அந்த கதையை சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா 2 பேரோட பைக்கும் வேற வேற டைரக்ஷன்ல போகுதுல, ஆனா 2 பைக்ல இருந்த பட்டாம்பூச்சும் நெருங்கி பக்கத்துல வருது. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது வசந்தும் லீலாவும் சேர்ந்து இருக்க மாதிரி தான் இந்த சாங்கை நமக்கு காட்டுறாங்க. வசந்துக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை அடுத்த பார்ட்ல காட்டுவாங்கன்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.